இன்றைக்கு தேவனாகிய கர்த்தர் உங்களை வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் மாற்றுகிறார். நியாயாதிபதிகள் 4ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே, அக்காலத்தில் லபிதோத்தின் மனைவியாகிய தெபோராள் என் தீர்க்கதரிசியானவளை இஸ்ரவேலில் நியாயம் விசாரித்தாள். லபிதோத் என்றால் வெளிச்சம், வெளிச்சத்தின் மகன் என்ற அர்த்தம். உங்களை இந்த நாளிலே கர்த்தர் வெளிச்சத்தின் பிள்ளையாய் மாற்றுகிறார். இருளில் இருந்த, அந்தகாரத்தில் இருந்த நம்மை ஆச்சரியமான ஒளிக்கு கொண்டு வந்தார் என்று எபேசியர் 5ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே சொல்லப்பட்டது போல, நீங்கள் இந்த நாளிலே ஒரு வெளிச்சத்தின் பிள்ளையாய் இருப்பீர்கள். ஒருவேளை ஏதோ ஒரு அந்தகாரம் சூழ்ந்திருக்கலாம். ஐயா, கடன் பிரச்சனைனால் நான் வாடுகிறேன் என்று நீங்கள் சொல்லலாம். இந்த நாளிலே ஆச்சரியமான முறையிலே உங்களுடைய கடனை கர்த்தர் தீர்ப்பார். அப்படிப்பட்ட ஒரு பெரிய கிருபையை கர்த்தர் கொடுப்பார். லபிதோத் என்றால் வெளிச்சத்தின் மகன்.